சார் இந்த வலி முழங்கால் வலி இருக்கிற பட்சத்தில் எந்த கட்டத்தை தாண்டும் போது சர்ஜரி தேவைப்படுது? எல்லாருக்குமே சர்ஜரி தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. பெரும்பாலான மக்கள் வந்து சர்ஜரி இல்லாமலே சாதாரண எக்ஸசைசஸ் கொஞ்சம் வாழ்க்கை முறை மாற்றுதல் இருந்தாலே அவங்களுக்கு இந்த மூட்டு வலியிலேருந்து ஒரு ஒரு விடுதலை படலாம். பட் ஆனால் ஒரு பல வருஷங்களாக இது வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடல் எடை குறைச்சும் அவங்களுக்கு வலி சரியாகலை, இல்லாட்டி அவங்களோட தினசரி வாழ்க்கை முறையே அது பாதிக்குது, அவங்களால நிற்கவே முடியல, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த வேலையுமே இப்போ அவங்களால ஒரு தடங்கள் இல்லாமல் செய்ய முடியல அப்படின்னா, இல்லாட்டி அவங்க நடக்கும் போதே அந்த பொசிஷன் மாறி நடக்கிறாங்க அப்படின்னா சர்ஜரி அப்படின்றது ஒரு தேவைப்படலாம். சார் இப்போது சுகர் இருந்தால் முழங்கால் வலி வரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது கனெக்ஷன் இருக்குது, எலும்புக்கும் நர்வுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லியிருக்கீங்க. அப்போ வேறு என்னென்ன நோய்கள்லாம் இருந்தால் இந்த வலி வரும்? நீங்கள் முழங்கால் வலின்றது முழங்கால் மட்டும் இல்லாமல் நீங்கள் இடுப்பு வலிக்கும் முழங்கால் வலி வரலாம். ஏன்னா இடுப்பில் போகிற நரம்புகள் தான் வந்து உங்கள் 2 காலுக்குமே அதை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ உங்களுக்கு முதுகு வலி இருந்தாலுமே 2 காலுமே பாதிக்கப்பட்டு ஒரு இழுக்கிற வலி வரலாம். ஸோ அடிக்கடி மக்கள் வந்து முழங்கால் வலியும் இடுப்பு வலியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2த்துக்குமே வந்து ஒரு காமனான ஒரு நர்வ் சப்ளை இருக்கிறதுனால இது நடக்குது. சார் இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக முழங்கால் வலியால் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா அதிகமான பேக் பெயினும் வருது, முழங்கால் வலியும் வருது. ஸோ அது டெலிவரி தான் இதுக்கு ரீசனாக இருக்குமா? இது ஒரு தவறான கருத்து இருக்குது மேடம். முதுகில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த சிசரேனுக்கு அப்புறமா அந்த பெயின் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அதுக்கு அப்புறமாக இந்த முக்கியமாக அந்த ஃபீடிங் மதர்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறையா கால்சியம் விட்டமின்ஸ் தேவைப்படும். அதை வந்து அவங்க அடிக்குவேட்டாக தேவையான அளவு எடுத்துக்காத பொழுது அவங்களுக்கு ஒரு ஜென்ரலான வீக்னஸ் வரும். முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி விட்டமின் D3 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் நம்ம பாடியில். அது குறைவடையும் போது ஜென்ரலைஸ்டாக ஒரு வலியும் ஒரு வீக்னஸும் ஒரு டயர்ட்னஸும் ஏற்படும். கண்டிப்பாக சார். இப்போ கால்சியம் வந்து அந்த எலும்புகளுக்கு ரொம்பவே சிறந்தது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க விட்டமின் D3. இது 2மே அதிகமாக இருக்க அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் கூட இதுக்கு உதவி பண்ணுமா? உணவு முறையே போதுமானதை மேடம். பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த உணவுமே வந்து நம்ம ரொம்ப பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அடல்ட்ரேஷன்ன்றது ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்ற பொழுது நீங்கள் ஒரு ஜெனரல் ஹெல்த் செக்கப் எடுக்கும் பொழுது உங்கள் கால்சியம் விட்டமின் D3 கம்மியாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு பெரிய ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ இல்லாட்டி பக்க விளைவுகளோ இல்லாமலே அந்த விட்டமின் D3 கால்சியம் கரெக்ட் பண்ண முடியும்.